நடிப்புக்குன்னு பிறந்தவருங்க. கலக்கலாக இருக்குது. எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் எனி என்டர்டைன்மெண்ட். இன்னும் 20 வருஷம் கழிச்சு படம் போட்டாலும் போர் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு படம் அது. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குங்க. படம் கமல் நடிப்பு நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ தக் லைஃப்னு வச்சதுக்கு நத்திங் இன் லைஃப்னு வச்சிருக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. செம்ம. அதான் எஸ்டிஆர் மாஸ் பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். கமல் படம் நல்லா நடிச்சிருக்கிறாரு. சிம்பு தான். ஓகே பார்க்கலாம். பாட்டு போடவே இல்லைண்ணா, கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு பாட்டுக்காக வந்தா போடலண்ணா. ஓகே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா எடுத்திருக்காங்க. ஓகேண்ணா, படம் ஓகேண்ணா. ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃபு ஓகே. ஒரு லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எஸ்டிஆரும் நல்ல மாசு. கமலுடைய ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் பயங்கர தாறுமாறு. படம் ஓகே. எஸ்டிஆர் பிச்சு வந்துட்டாப்புல. படம் நல்லா சூப்பராக இருந்தது. எஸ்டிஆர் கீழே போகலாம், எஸ்டிஆர் கூடயே போ. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பர் ஃபயர். எஸ்டிஆர் ஃபயர். இல்லை, எனக்கு சொல்லவே மனசு வரல. எனக்கு எஸ்டிஆர் தலைவர் என்ட்ரி நல்லா சூப்பருங்க. நல்லா சூப்பர் நல்லா போகும். வரோங்க, ஒரு பிரச்சனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் சீன் பயங்கரமாக இருக்குது. எஸ்டிஆர் லாஸ்ட்ல செத்ததான் ஓரளவு வரல, ஆனால் படம் தான் சூப்பராக இருந்துச்சு. எஸ்டிஆரோட ஃபைட்டு கிளைமேக்ஸில் நல்லா இருந்துச்சு. இல்லை இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. எஸ்டிஆருக்காக வந்தால் நல்லா இருந்துச்சு. படம் ஆரம்பத்தில் இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். வெல் டன். 2 பேருக்கு ஈக்குவல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்குங்க. அது டிஃப்ரெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். எஸ்டிஆர் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரும் நல்லா கம்பேக் கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருந்தது படம். மகாஜாக இருந்ததுண்ணா. பயங்கரமாக நடிச்சிருக்காரு தலைவர் எப்போ நடித்தாலும் மஜாவாக இருக்கும். தலைவர் என்ன அதில் இறந்துட்டார், அதான் எங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்று என்னன்னா ஆமாண்ணா போட்டாங்க, அதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. மறுபடியும் தலைவன் அடுத்த படத்தில் கம்பேக் கொடுப்பான். அது இப்போ தான் டைட்டில் இதுதான். அடுத்த படத்தில் பார்ப்போம் மறுபடியும். இப்போ படம் சூப்பராக இருக்குண்ணா. வந்து எல்லாருமே அனைவரும் வந்து பார்க்கலாம். இந்த தலைவரை கடைசியில் போட்டுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படம். மற்றபடி படம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கமலஹாசன் நல்ல சீன்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. தலை எங்கள் இடத்துல ஊர் இடத்துல நாங்கள் தான் தலை. இதுக்கப்புறம் எஸ்டிஆர் தான். எங்கள் சிதம்பரம்னாவே எஸ்டிஆர் மட்டும்தான். எப்போதுமே எஸ்டிஆர் தான். இல்லைண்ணா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. கண்டிப்பாக அடுத்த வாட்டி எஸ்டிஆர் படத்தில் சந்திப்போம். சிம்பு கட்சிக்கு போயிட்டாருன்னா உண்மையிலே எஸ்டிஆர் தாங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. சிம்புக்காக வந்தோம், ரொம்ப எதிர்பார்த்தோம். சிம்பு இன்னும் யூஸ் பண்ணிடலாமோன்னு தோணுது. கிளைமேக்ஸ் போய்ட்டு ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் செம்மையாக பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் லாக் ஆச்சு, அவ்வளோதான். கதையே கிளைமேக்ஸ் தான் தெரியுது, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கமல். அப்படி இல்லை, அதோட கதைகளம் வேற, இதோட இது வேற. ஓகே, இது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு 37 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, மோசம் இல்லை. கமல் மனிதத்தின காம்போக்கு இது இந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. பட் படம் பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. ஓகே. 10க்கா ஒரு 7.5.